இதுலதான் உங்களுக்கெல்லாம் நன்மை இருக்கு. நீங்கெல்லாம் எங்களுக்கு நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம்னு சொல்றதுக்கு தயங்கின நேரத்தில் 1980 ஐயா கிளம்பி எங்களுக்கு 20% வேணும் பிறகுதான் எல்லாரும் இடஒதுக்கீடு அந்த மக்கள் தொகை எண்ணிக்கை நாங்களும் இவ்வளவு இருக்கோம் எங்களுக்கும் ஒரு கட்டம். அப்ப எல்லாருக்காகவும் உரிமை கேட்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். எனவே எல்லோரும் அவர் பின்னே அணிவகுக்க வேண்டும். 26 தேர்தல் வருது. ஏனோ தானோ பேரவழிகள்லாம் இன்னுமே வரக்கூடாது. தேர்தல் யார் வரணும்? மக்களின் தலைவராக மக்களின் பிரதிநிதியாக யார் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த அன்புமணி ராமதாஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை எல்லாரும் சேர்ந்து உருவாக்குனீங்கன்னா அவங்களுக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்களா, இப்ப மந்திரி சபை பதவி ஏற்றானே, என்ன ஊரு? இப்ப மந்திரி சபை பதவி ஏற்றானே, ஒவ்வொரு இடத்துலயும் 2 முதலமைச்சர் பாத்தீங்களா? இப்ப எங்களை சப்போர்ட் பண்ணா உங்க 2 பேருக்கு துணை முதலமைச்சர், உங்க 2 பேருக்கு துணை முதலமைச்சர் கொடுப்போம். இப்ப அப்படித்தானே ஒவ்வொரு மந்திரி சபையும் 2 முதலமைச்சர் வருது. அதனால அந்த 2 துணை முதலமைச்சர் அன்புமணிக்கு அடுத்தாக 2 துணை முதலமைச்சர். அது யார் யாருன்னு நீங்களே முடிவு கிடைக்குமா கிடைக்காதா? ஆக எங்களோடு இணைந்து நீங்களும் பாருங்கள், உங்களையும் நாங்கள் உயர்த்தி காட்டுகிறோம் என்பதுதான் டாக்டர் ஐயாவுடைய கொள்கை. அதைத்தான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். எல்லோரும் அவரை ஏற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.